இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. நம்ம எப்பொழுதும் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வாழ்க்கைக்காக, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவித ஆசீர்வாதங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று நமக்கு வேதம் அறிவுறுத்துகிறது. பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு இந்த அறிவுறுத்தலை கூறுகிறான். அநேக நேரங்களில் நமக்கு கிடைத்திருக்கிறதை காட்டிலும் மற்றதை குறித்து நம்ம ஐயோ அது இருந்தால் நன்றாக இருக்குமே, அது இருந்தால் எனக்கு நன்றாக இருக்குமே, இது கிடைத்திருந்தால் நல்லா இருக்குமே என்று இல்லாத காரியங்களை அல்லது ஒருவேளை மற்றவர்களுக்கு இருக்கிற காரியங்களை நம்ம கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு அது இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நம்ம வாஞ்சிக்கிறோம். அப்படித்தான் இந்த சிட்டுக்குருவிகள், பறவைகள் ஆண்டவரிடத்தில் போய் கேட்டுதான், ஆண்டவரே எங்களுக்கு பலவீனமான ரெக்கைகளை கொடுத்துருக்குறீங்களே, எனக்கு பலமான ரெக்கைகள் இல்லையே, கழுகுக்கு நல்ல பலமுள்ள ரெக்கைகளை கொடுத்தீங்களே, நாங்களும் எங்களுக்கும் கழுகை போல் ரெக்கைகள் வேண்டும். ஆண்டவர் சொன்னாராம், உங்கள் சரீரத்துக்கு என்ன வேண்டுமோ அதை நான் கொடுத்துருக்கிறேன். பலவீனமான உங்கள் சரீரம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, அதற்கேற்ற இறகுகளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். கழுகுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்துருக்கிறேன். இல்லை கழுகுக்கு வைத்திருக்கிற அதை போலவே ரெக்கைகள் வேண்டும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் கழுகுக்கு ரெக்கைகளை இந்த பறவைகளுக்கு கொடுத்தாராம். இவைகள் உடனே பறக்க ஆரம்பித்த உடனே இவர்கள் சரீரத்தில் பறக்கிறதுக்கு வேண்டிய அந்த பலன் இல்லாதனால கீழே ஓடி விழுந்து அந்த ரெக்கைகளை சுமக்கிறதுக்கு வேண்டிய அந்த பலன் இல்லாதனால மறுபடியும் தரையில் விழுந்து ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் புரிந்தது இந்த பறவைகளுக்கு, நமக்கு நம்முடைய ரெக்கைகள் தான், நம்முடைய சிறகுகள் தான் நமக்கு பறக்கிறதுக்கு அது அழகாக இருக்கும். இந்த கழுகனுடைய ரெக்கைகள் நமக்கு ஒத்து வராதவுடனே மீண்டுமாய் கதற ஆரம்பித்தது. ஐயோ ஆண்டவரே, தெரியாமல் கேட்டுட்டோம், எங்களுக்கு இருக்கிற பழைய இறகுகளே எங்களுக்கு கொடுங்க, அதுவே எங்களுக்கு போதுமானது. இதைத்தான் ஆண்டவராகிய வார்த்தை சொல்லுது. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ, நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் தேவனை ஸ்தோத்திரியுங்க. எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக நன்றி, எனக்கு கொடுத்துருக்கிற மனைவிக்காக நன்றி, எனக்கு கொடுத்துருக்கிற கணவனுக்காக நன்றி, எனக்கு கொடுத்துருக்கிற இந்த தொழில் வேலை, எனக்கு கொடுத்துருக்கிற இந்த வீடு, எனக்கு கொடுத்துருக்கிற இந்த ஊழியம், இதற்கு நன்றி ஆண்டவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரை ஸ்தோத்திரிப்போம். இருக்கிற காரியங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக, ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, நாங்கள் முணுமுணுக்கிறவர்களாக அல்ல, எங்களை ஆண்டவரை மற்றவர்களை பார்த்து அது வேண்டும் இது வேண்டும் என்று நாங்கள் அதை பார்த்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நாங்கள் அழித்து கொள்ளுகிற அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவரை, கொடுத்த நன்மைகளுக்காக கொடி நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இன்னும் எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.